திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவை எப்படியாவது கைவிலங்கு மாட்டி உள்ளே தள்ள வேண்டும் என்று தாவேக அரசு துடித்த வேளையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏவா வேலுவுக்கு ஒரு மெகா ரிலீஃப் கொடுத்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த ஊழல் வழக்கில் ஏவா வேலுவை கைது செய்ய தடையும், இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாதென லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடுமையான கட்டுப்பாட்டையும் விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். தாவேக அரசு போட்ட வழக்கில் சட்டப்படி அப்படி என்ன தவறு நடந்தது, நீதிமன்றத்தில் ஏவா வேலு எப்படி தப்பித்தார் பார்க்கலாம். பொதுவாக ஒரு அரசு அதிகாரி அல்லது அமைச்சர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக உரிய அதிகாரியிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் என்பது ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 17A கீழ் கட்டாய விதிமுறை. ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில்தான் இந்த முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததால் அது அவருடைய அதிகாரப்பூர்வ கடமைகளின் கீழ் வருகிறது. எனவே சட்டம் 17A படி அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழக ஆளுநரிடம்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் இங்குதான் லஞ்ச ஒழிப்புத்துறை கோட்டை விட்டிருக்கிறது. ஆளுநரிடம் அனுமதி பெறுவதற்கு பதிலாக லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசின் அனுமதியை பெற்று அவசரமாக ஏவா வேலு மீது FIR பதிவு செய்துவிட்டது. அமைச்சராக இருந்த ஒருவர் மீது வழக்கு போட ஆளுநர் தான் தகுதியான அதிகாரி என்பதால் தாவேக அரசு கொடுத்த அனுமதி சட்டப்படி செல்லாது என்று ஏவா வேலு தரப்பு நீதிமன்றத்தில் வாதிட்டது. இந்த அடிப்படையிலேயே சட்டப்படியான முன் அனுமதி இல்லாமல் போடப்பட்ட இந்த FIR-ஐ ரத்து செய்ய வேண்டும் என்று ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். ஏவா வேலு தரப்பின் இந்த வலுவான சட்டவாதத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிரடியாக நோட்டீஸ் ஒன்று அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை ஏவா வேலுவை கைது செய்யக்கூடாது என்றும் அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதோடு இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அவருக்கு எதிராக எந்தவித குற்றப்பத்திரிகையையும் தாக்கல் செய்யக்கூடாது என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடுமையான முட்டுக்கட்டையும் போட்டிருக்கிறது நீதிமன்றம். கைது செய்து விடலாம் என்று லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி பரபரப்பை கிளப்பிய தாவேக அரசுக்கு இந்த சட்ட சறுக்கல் மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இதனால்தான் கோபமடைந்த முதலமைச்சர் விஜய் சட்டத்துறையை சாடினார் என்ற பேச்சும் இப்போது உண்மையாகியிருக்கிறது. ஏவா வேலு விவகாரத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.